குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/3/2026 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 12ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:16க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:56 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:16 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 4:03 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 2:56 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:05 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 7:05 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று இரவு 7:05 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும். ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? களை செடிகளை அகற்றுவதற்கு நல்ல நாள். தொழில்நுட்ப ஆலோசனை பெற ஏற்ற நாள். வேத பரிகாரங்கள் செய்வதற்கு சிறந்த நாள். கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:23 முதல் 9:04 வரை மேஷ லக்னம். காலை 9:05 முதல் 10:58 வரை ரிஷப லக்னம். 10:59 முதல் மதியம் 1:03 வரை மிதுன லக்னம். 1:04 முதல் 3:15 வரை கடக லக்னம். 3:16 முதல் 5:21 வரை சிம்ம லக்னம். 5:22 முதல் இரவு 7:21 வரை கன்னி லக்னம். 7:22 முதல் இரவு 9:20 வரை துலாம் லக்னம். 9:21 முதல் 11:26 வரை விருச்சக லக்னம். 11:27 முதல் காலை 1:38 வரை தனுசு லக்னம். 1:39 முதல் 3:44 வரை மகர லக்னம். 3:45 முதல் காலை 5:37 வரை கும்ப லக்னம். 5:41 முதல் காலை 7:22 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். இந்த நாளை குரு பகவான் ஆளுவதால் ஸ்ரீ குரு பகவானுக்கான தியான மந்திரம் பாராயணம் ரிப்பீட். ஸ்ரீ குரு பகவானுக்கான தியான மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் காரணமாக புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். இந்த நாளை நீங்கள் கையாள்வது என்பது கடினமாக இருக்காது. ஓரளவிற்கு உங்களுடைய அனுபவத்தையும் நல்ல ஒரு முதிர்ச்சியான நிலை பக்குவத்தை கொண்டு சமாளித்து விடுவீர்கள். வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய நிலை உண்டு. உறுதியான மனநிலை உங்களிடம் வெளிப்படலாம். எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். சந்திக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சவால்களை மிக சாதாரணமாக உணர்வீர்கள். மனநிலையான போக்கு என்பது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருப்பதாலும் எதையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றலாம். திடம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். சிறிய முயற்சியின் மூலமாகவும் வெற்றி பெறவே முடியும். புதிய அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாக பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான வேலைகளில் இருந்த இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். சீக்கிரமாக உங்களுக்கு அரசினுடைய சலுகைகளை பெறுவீர்கள். மாணவ மாணவிகளாகட்டும் அல்லது மற்ற துறையில் இருப்பவர்கள், வியாபார ரீதியாக லைசன்ஸ் பெறக்கூடியவர்கள், உரிமம் பெறுவதற்குண்டான சான்றிதழ்களை வழங்கியவர்கள், இப்படி எந்த விஷயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியமானது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். இடம் வீடு சம்பந்தமாக அப்ரூவல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். இழுபறியாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் திடீரென மாறலாம். ஆக வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயும் ஒரு சிறந்த நிலையிலேயே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களை பற்றிய குற்றம் குறைகளோ எதுவுமே வெளிப்படாது. மற்றவர்களுக்கு மனதில் இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆக தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு 75% பலன்கள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. ஆகவே வேலையாட்களுடைய அனுசரணையான போக்கும் உங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணித்தரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். பாராட்டப்படக்கூடிய விதங்கள்ல மிக சிறப்பாக செயல்படுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு வருங்கால துணையுடன், அதாவது லைஃப் பார்ட்னரிடத்தில் நல்ல இனிமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள். அன்பு பாசத்தை பொழியக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களை இப்பொழுதே சரியாக பேசி திட்டம் தீட்டி வைப்பீர்கள். பிளானிங் என்பது மிக சரியாகவே உங்களுக்குள் இருக்கும். காதலிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல,
திருமணமானவர்களுக்கும் நல்ல ஒரு உறுதுணையாக கணவன் மனைவி இருவருமே திகழ்வீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையான போக்கோடு இருப்பதால் வீட்டில் மன நிம்மதி, குடும்பத்தில் கலகலப்பு, அந்யுன்யம் உண்டு. தம்பதிகளிடையே நல்ல நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். இருவரிடையேயான ஏற்படக்கூடிய புரிந்துணர்வு உங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்தும். மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனம் சந்தோஷம் படும்படியாகவே காணப்படலாம். இன்று பணவரவு அதிகமாக காணப்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். இன்று பணத்தை சேமிப்பதற்குண்டான வழிகளில் முயற்சி செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலை, தொழில், வியாபார சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கடன் என்பது சீக்கிரமாக திருப்பி செலுத்தக்கூடிய விதமாகவே வாங்குவீர்கள். ஆகவே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். நெருக்கமானவர்களுடைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகலாம். பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் யுக்திகளை மிக சரியாக கடைபிடிப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரீதியாகவும் கல்வித்துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். மேன்மை பெறுவீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில நற்காரியங்கள் நடக்கும். கல்வி முகாந்திரமாக சிறப்பான பெயர்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல கல்வியாளர்கள் என்கிற அங்கீகாரமும் சரி, சில முத்திரைகள் உங்களுக்கு கிடைக்கும். மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுகிறீர்கள். ஆக மாணவ மாணவிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தக்கதோர் ஒரு சில நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயம், செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். அனுபவம் அதிகரிக்கும். எதிர்பாராத வருமானம் உண்டாக்கும். திடீர் திருப்பங்கள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அனுகூலமான நாளாக இருக்கும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விடாப்பிடியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் நேர்மை உண்டாகும். தைரியம் அதிகரிக்கும். எதிர்காலம் சம்பந்தமான பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். இன்று உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும். இருந்தாலும் உறுதியோடும் கவனத்தோடு செயல்பட்டால் அதனை எப்படியாவது நீங்கள் சமாளித்து விட முடியும். வெற்றியும் காண்பீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆகட்டும், அதை சார்ந்த எண்ணங்கள், அதை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பொதுமக்கள் தொடர்பாக வேலைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடும். அரசியல் மற்றும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம் உண்டாகும். கௌரவமான பதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்களோடு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதால் மன நிம்மதி கிடைக்கும். எண்ணிய காரியங்களை மற்றவர்களோடு சேர்ந்து சீக்கிரமாக்க முடிப்பீர்கள். காலதாமதம் என்பது எதிலுமே இருக்காது. வேகம் எடுக்கும். நினைத்ததை அப்படியே செய்து காட்டுவீர்கள். ஆக ரிஷபராசி என்பர்கள் இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொடர்பாக பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய ஒரு நிலையில சற்று ஒரு சிலருக்கு கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சில நேரங்கள்ல அதை அதிருப்தியாக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலைகள் கூட காணப்படலாங்க. ஆகவே வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை தொடர்பாக எந்த விதங்களிலும் பணத்தை கட்டாமல் செலுத்தாமல் இருப்பது அவசியம். அரசு வேலை மற்றும் தனியார் வேலைகளுக்காக யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு பயனற்றதாகவே இருக்கும். மனதிற்கு ஒத்து வராத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். திருமணமானவர்கள் உங்கள் துணையோட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலையும் வாக்குவாதங்கள் எழலாம். ஒரு சிலருக்கு மன ரீதியாக சில சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த நாள் குரு வாரம், அதாவது வியாழக்கிழமை தினத்தில் மகான்கள், சித்தர்கள் வழிபாடு செய்வது இன்னும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கற்பனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். எழுத்து வடிவில் பணி செய்யக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கவிதை நயம் புனைபவர்கள், எழுத்து சம்பந்தமான கற்பனை சார்ந்த ஒரு விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடும்.
திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். பாராட்டுகள் அதிக அளவில் உண்டாக்கலாம். உதவி கிடைக்கக்கூடிய நாளும் கூட. ஆக காதலிப்பவர்கள் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது அவசியம். குடும்பமான வரையில் இருவருக்குமான நல்லதொரு உறவை பராமரிப்பதற்கு விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டும். திருமணமானவர்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை இணக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். புரிதல் என்பது அதிகரிக்கும். பணவரவு பற்றி பார்க்கும் பொழுது வரவு செலவு இணைந்ததாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யும். என்று அதிக செலவுகள் காணப்படுவதால் சேமிக்க கூட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். பிறரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று பதட்டத்தை தவிர்ப்பதற்கு மனநிலையை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். கூடுமான வரையில் உங்களுக்கு மனசுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் பொழுது யாராவது ஒருவருக்கு புடலங்காய் தானம் செய்வதால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய சில கிரக தோஷங்கள் நீங்கும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து விட்டுக் கொடுப்பது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த மந்தத்தன்மைகள் சற்று குறையலாம். படிப்பிற்காக அதிகமான பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். எச்சரிக்கையாக இருங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் செய்தால் நல்லது. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். விரைவில் குணமடைவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறையும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். வேண்டியதை பெறுவீர்கள். மன அமைதி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புது நபர்களால் ஆதாயம் உண்டாக்கும். அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். நன்மதிப்பு உண்டாகும். செய்யும் தொழிலே தெய்வம் என கருதக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் பலன்கள் 2 கலந்ததாகவே இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலைகளோடு இருப்பது அவசியம். எந்த விதத்திலும் யாரை பற்றியும் விமர்சனங்களோ அல்லது கருத்துக்களை கூறுவதோ கூடாது. பொறுமையாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய சக பணியாட்களும் சரி, மேல் அதிகாரிகளும் உங்களை வரவேற்பார்கள். ஆக நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டாம். நேரம் காலம் கூடி வரும்பொழுது இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை விட மிக பெரிய அளவில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்களே உங்களை வரவேற்கக்கூடிய நிலை உருவாக்கும். அதுவரையில் இந்த தினத்தில் பொறுமையாக இருந்து காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக, நேர்த்தியாக, கவனமாக, விழிப்புணர்வோடு செய்யும் பொழுது அதற்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான காலம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் செயல்களில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாகவே இருங்கள். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவிட்டி சம்பந்தமான விஷயங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு செயலிலுமே நம்பிக்கையாக இருங்க. மகிழ்ச்சியாக காணப்படுங்க. இந்த வேலைகள் செய்ய முடியும் என்கிற தீர்க்கமான முடிவோடு நீங்கள் செயல்படணும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பற்றிய ஒரு முழுமையான உணர்வு உங்களுக்கு காணப்படுங்க. வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வாடிக்கையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். சொத்து சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரம், தொழில் சம்பந்தமாக, அல்லது மற்ற உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சில பேச்சுவார்த்தைகள், வாய் தகராறு சம்பந்தமாக, விவசாயம், நிலம் தொடர்பாக வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளையே கொடுக்கும். பொருளாதார நிலைகள்ல ஏற்ற இறக்கமாக இருக்கும். இருந்தாலும் பண ரீதியாக பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் கூட அவ்வப்போது தலை தூக்கலாம். இன்றைய நாள் சேமிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய தேவைக்கே இந்த நாள் சில நேரங்களில் போராட வேண்டியதாக இருக்கும். ஆகவே முன்கூட்டி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். மிதுன ராசி என்பர்களே, நிதி நிலைமைகள் உங்களுக்கு சீர்பெற கூடிய ஒரு நிலையில் இல்லை. ஆகவே
கையில் இருக்கக்கூடிய பணத்தை தேவைகளுக்காக மட்டுமே நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நலம். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் பொறுமையில்லாத ஒரு தன்மை இருக்கும். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினிடத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், கருத்துக்களை கூறுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு நீங்கள் அணுகினால்தான் உங்கள் மீதான ஒரு அன்பு அதிகரிக்கும். திருமணமானவர்கள் கணவன் மனைவி இடையே சில வாக்குவாதங்கள், சலசலப்பு ஏற்பட்டு நீங்கும். கவனமற்ற ஒரு வார்த்தைகள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மையை உண்டாக்கிவிடும். இத்தகைய ஒரு நடத்தையை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். ஆக எப்படி குடும்பத்தில் நடந்து கொள்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடிதான் உங்களுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். பணப்புழக்கம் என்பதை பற்றி மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள், பணத்தை பொறுப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு துறையில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளால பாதிப்புகள் உண்டாகலாம். எண்ணெய் பதார்த்தங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வெளியே செல்லக்கூடியவர்கள் கையில் உங்களுக்கான உணவை கொண்டு செல்வது அவசியம். உணவகங்களில் சாப்பிடுவதோ அல்லது தேவையில்லாத தின்பண்டங்களை எடுத்துக்கொள்வதோ கூடாது. நட்பு வட்டாரம் விரிவடையலாம். உறவினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாராவது கண்டிப்பாக இருப்பார்கள். பக்தி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு. குருவாரம், அதாவது வியாழக்கிழமை தினம், இந்த நாளில் இறை வழிபாடு, சிவ வழிபாடு மிக மிக முக்கியம். உங்களுடைய ராசிக்கு எப்பொழுதும் நீங்கள் புதன் பகவானுடைய அமைப்பில் பிறந்திருப்பதால் பெருமாள் வழிபாடு மிக நல்லது. அதோடு வியாழக்கிழமை தினத்தில் குருவாரத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பினருடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளிப்பது நல்லது. யாரையும் எந்த விதத்திலும் உதாசீனப்படுத்தாதீர்கள். பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது மிக மிக அவசியம். கவனமாக இருங்கள் மாணவ மாணவிகளே. கலை சம்பந்தமாக கலை உணர்வோடு சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த சில சங்கடங்கள் நீங்குவதற்கு நீங்கள் உறுதுணையாகவே இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் நல்லது. இந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. கல்வி, தொழில், வீடு, மனை வாங்க விற்க, அதே மாதிரி புதன் ஓரையில் வேலைக்கு செல்வதற்கு கூட மிகவுமே நல்லது. உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். மென்மேலும் நன்மைகள் உண்டாகும். விடாப்பிடியாக இருந்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுடைய செயலுக்கு துணை நிற்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். நன்மைகள் விளையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறரால் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் உங்களுக்கான லட்சியங்களை அடைவதற்கு சரியான நாள். முயற்சி எந்த நிலையை நோக்கி நீங்கள் எடுக்கிறீர்களோ அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகத்தான் நடக்கும். ஆகவே எடுத்த வேலைகளை அற்புதமாக்கவும் காலதாமதம் இல்லாமல் முடிப்பீர்கள். உங்களுடைய வேலைகளை மிக எளிதாக முடிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உங்களுக்கு எந்த அளவிற்கு சாமர்த்தியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேலைகளை மிக சீராக நடத்தி கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வேலைகள் எல்லாமே மிக உறுதியாக இருக்கும். நினைத்தால் அதை விடாப்பிடியாக இருந்து முடித்தே காட்டுவீர்கள். அந்த மன தைரியம் உங்களுக்குள் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு குணநலன்கள் இருப்பதாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக மிக சீக்கிரமாகவே இருக்கும். மன அமைப்பு உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். மிக திறமையானவர்கள் நீங்கள். யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலும் நீங்கள் செயல்படுவீர்கள். வியாபார வேலைகளில் மாற்றமான சூழல் உண்டாகலாம். மறைமுகமாக இருந்து வந்த இன்னல்கள் விலக்குங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த நபர்கள் உங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆக ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு செய்வதோ, தொழில் ரீதியாகவோ, வியாபாரத்திலோ அவர்கள் முன்னேறுவதற்காக உங்களை சில நேரங்களில் பெயர்களை கெடுக்கலாம் அல்லது இகழலாம். உங்களை கூடவே வைத்து கொண்டு உங்களுக்கு எதிராக கூட செயல்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நீங்கள் மாறி
மற்றொரு பாதையில் பயணிக்கப் போகிறீர்கள். புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தள்ளிப்போன சில காரியங்கள் திடீரென நடக்கலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிதானமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. உங்களுடைய வேலையிடச் சூழல்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்துவது போன்ற நிலை உருவாகலாம். திறமையாக இருந்து காரியத்தில் நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை பற்றி மற்றவர்கள் புகழ்ந்து பேசி தள்ளுவார்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராகவே இருக்கும். தொழில் நிமித்தமாக மற்றவர்கள் அறியாத விஷயங்களையும் நீங்கள் சூக்ஷமமாக அறிந்து வைத்திருப்பீர்கள். அனைத்து விஷயங்களிலும் வல்லவர்கள் நல்லவர்களாகவே திகழ்வீர்கள். நல்லதொரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குங்க. கலை, கல்வி, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக மன திருப்தி, ஆத்ம சக்தி உங்களுக்கு உயிர்ப்பிக்கும். நிதி நிலைமைகள் ஸ்திரமாக இருக்கும். இன்றைய நாள் கிடைக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக கைக்கு வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நல்ல சேமிப்பு நிலையை பராமரிப்பீர்கள். வருமானத்திற்கு தகுந்தபடி குடும்ப சூழலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதே போல கடகராசி பெண்களுக்கும் வேலைக்கு செல்வோருமே குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூணாக இருப்பீர்கள். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு தொந்தரவுகள் காணப்படாது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. வேலை நிமித்தமாக அல்லது சொத்துக்கள் தொடர்பாக மற்றும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில அனுபவங்கள் மூலமாகவும் ஒரு புதிய வாய்ப்புகள் வரலாம். இதுவரையில் எதிர்பார்த்திருந்த விஷயங்களும் நடக்கும். இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு பொற்காலமாகவே அமைய போகிறது. ஆக கடகராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள் படிப்பில் நேர்த்தியாக செயல்படுவீர்கள். எப்பொழுதுமே நீதியையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக திகழ்வீர்கள். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 3ஆம் பாவகம் கன்னி ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆகவே எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தகுந்த பலன் ஏற்படுவதற்கு இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை அதீத நன்மைகளை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். மிகவுமே தைரியமாக உணர்வீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் உண்டு. தொட்டதெல்லாம் துலங்கும். நன்மைகள் பெருகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும். கர்மவினை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் நியாயமாக இருக்கும். கடனில் இருந்து விடுபட போகிறீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அமைப்பு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கும். மேன்மை பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான யோகங்கள் வந்து சேரும். வருமான உயர்வு பெறுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று பலன்கள் 2 கலந்ததாகவே இருக்கும். அதாவது இன்று மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். அதே நேரத்தில் இந்த நாளுக்கான சூழ்நிலைகளை கையாளக்கூடிய விஷயங்கள் சற்று கடினமாக உணர்வீர்கள். எதுவுமே சாதாரணமாக இருக்குமா என்கிற எண்ணம் உங்கள் மனதில் எழலாம். இன்றைய நாளில் கோபம், பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். அமைதியும் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த உணர்வுகளை நீங்கள் அதிகப்படுத்தினால் மட்டுமே போதுமானது. எந்தவிதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபடுங்கள். தியானம் செய்யலாம். யோகாசன பயிற்சிகள், பாடல்கள் கேட்பது, இசை கேட்பது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய மனதை நீங்கள் வேறு நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். அப்பொழுதுதான் குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனையோடு நல்ல உணர்வாளர்களாகவும் காணப்படுவீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். அது வேலை விஷயமாகவோ, வியாபார சம்பந்தமாகவோ, தொழில் நிமித்தமாகவோ கூட இருக்கலாம். ஆக சிம்மராசி அன்பர்கள், படித்துக்கொண்டே வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் வெளியிடங்களுக்கு பயணப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். மற்றவர்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற் போல் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது அவசியம். வேலைகள் அதிகமாக காணப்படலாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரிடலாம். குறிப்பாக உங்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதற்கு பொறுமையாகத்தான் காத்திருக்க வேண்டும்.
எவ்வளவு வேலைகள் நீங்கள் செய்தாலும், திறமைகளை வெளிப்படுத்தினாலும், அந்த காரியத்தை கச்சிதமாக நீங்கள் முடித்தாலும் சரி, உங்களை பாராட்டக்கூடிய நிலையில் மற்றவர்கள் காணப்பட மாட்டார்கள். ஆக சில தினங்களுக்கு பிறகு கூட நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகளை பற்றி பாராட்டு மழை பொழியலாம். ஆக இந்த தருணத்தில் பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்பார்த்து வேலைகளில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கான கடமைகள் என்ன என்பதை பார்த்து அந்த பாதையிலேயே செல்லுங்கள். இதுவரையில் நிலுவையில் இருந்துட்டு வந்த பணவரவுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சில வழிகள் கிடைக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை இது சம்பந்தமாக சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. கூடுமான வரையில கையில் இருக்கக்கூடிய பணத்தை வீண் விரயங்கள் செய்யாமல் ஒரு முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்வது அவசியம். உங்கள் தாயாருடைய உடல்நிலை சீராக இருக்கும். சுபகாரியம் சம்பந்தமான செயல்களில் முன்னேற்றங்கள் காணப்படலாம். திருமணமானவர்கள் நீங்கள் கோபத்தை குறைத்து உங்கள் துணைவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நாளும் கூட. காதலிப்பவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முன் அந்த கருத்துக்களால் மற்றவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேரிடுமா என்பதை மட்டும் சற்று சிந்தித்து செயல்படுங்கள். உறவு முறையில் நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு நீங்கள் சகஜமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் விவகாரங்களில் மட்டும் விளையாட வேண்டாம். ஆக நீங்கள் விளையாட்டுக்காக சொல்லிய சில சொற்கள் மற்றவர்களுடைய மனதை ஆழமாக பதிந்துவிடும். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லிலும் சரி செயலிலும் மிக சீராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். விழிப்புணர்வு என்பது தேவை. சகஜமான ஒரு அணுகுமுறை இருந்தால்தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீடு வைபவங்கள் மற்றும் மற்ற சம்பிரதாயங்கள், குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொருள் வரவு நிறைந்ததாகவே இருக்கும். நிதி நிலைமைகள்ல தேவையற்ற சில கவலைகளை நீங்களே விளக்க வேண்டும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுக்கு கைக்கு கொடுக்குங்க. அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவை வேண்டாம். பணப்புழக்கம் என்பது குறைவாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் காரணமாக பார்க்கும் பொழுது சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தூக்கம் இல்லாத ஒரு தன்மை கூட சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். இதுவே ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தூக்கம் என்பது 12வது பாவம் அயன சயன போகத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் உங்களுடைய தூக்கம் கூட இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவான் ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் சூரிய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு. மன ஒற்றுமை உண்டாக்கும். தேர்ச்சியில் வெற்றியும் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஊக்கம் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் துலங்கும். தெய்வ கடாட்சம் உண்டு. இன்றைய நாளுக்கான சுப அமைப்பு படி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முன்கோபத்தால தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் கூட உண்டாக்கிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுசரணையாக இருக்க வேண்டும். சில சௌகரியங்களை இதன் காரணமாக கூட விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு நீங்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டியது நல்லது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவத்தை கொண்டும் இறைவனுடைய அருளாலும் ஆசையினாலும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் எல்லா காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக செய்துவிட முடியும். வியாபார வேலைகள் தொடர்பாக நிதானமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. கூடுமான வரையில கொள்முதல் சார்ந்த விஷயங்கள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பொழுதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே வேலைகள்ல எந்த விதத்திலுமே தவறு ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்கள் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சாதாரணமாக இருந்தீர்களே ஆனால் தவறுகளும் உண்டாக்கிவிடும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். இயந்திரம் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுறவங்க கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுத்து பிறகு வேலைகள் செய்வது அவசியம். கண் சம்பந்தமான நிலைகள் இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் ஏற்படாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள்.
இன்று ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. கண்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. சூடு சம்பந்தமான சில அதிக தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது கண்களிலும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக எந்த விதமான இன்ஃபெக்ஷன் தொடராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு அதிகமான வேலைகள் செய்தல் வேண்டும். பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. பணத்தினுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் திருமணமானவர்கள் உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். அதே போல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டையும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். உங்களுடைய வேலைகளை மட்டுமே நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்களை பற்றியோ அல்லது மற்றவர்களுடைய விஷயங்களிலோ தலையிடாமல் இருப்பது அவசியம். நல்லதொரு உறவு பராமரிப்பதற்கு அன்பாக பேசுதல் வேண்டும். இனிமையான வார்த்தைகளை பேசினால் மட்டுமே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு, காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் எழலாம். உங்களை பற்றி தவறான புரிதல்கள் கூட உங்களுடைய குடும்ப நபர்களிடத்தில் வெளிப்படலாம். ஆக காதலிக்கக்கூடியவர்கள் நேர்மையாகவும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரணையான போக்கோடு பெரியவர்களுடைய ஆசையோடு திருமணத்திற்கான சில பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருப்பதற்கும் மற்றவர்கள் தாராளமாக உதவி செய்வதற்கும் சக பணியாட்களுடன் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தவறான புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மிக எளிமையாக தப்பித்துக் கொள்ளலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கான பேச்சுவார்த்தைகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த விதங்களிலும் வாக்குவாதங்களோ அல்லது வீண் சண்டை சச்சரவுகளோ எழுப்ப வேண்டாம். கூடுமான வரையில் ஒருமித்த கருத்தோடு இருப்பது மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். எந்த நபர்களிடத்திலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான செயல்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகவும் நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்யும் பொழுது நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த உரையாகவே அமைகிறது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கருத்துக்களை பற்றி எந்த விதங்களிலும் தவறாக உணர வேண்டாம். மிக சாதாரணமான முறையில் நடந்து கொண்டாலே நன்மைகள் அதிகம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகரிக்கலாம். வேலையின் மீதான ஆர்வம் உண்டு. எந்த விதங்களிலும் கடமை தவறாதவர்களாக காணப்படுவீர்கள். நன்மைகள் அதிகம் உண்டு. இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் தேவைகளை மிக அழகாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாத தவணைகளிலும் பொருட்களை வாங்கலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அதற்கு தேவையான பணத்தை முன்கூட்டியே தயார்படுத்துவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மக்களுடைய உதவிகள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. அதிலும் பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதரவு உண்டாக்கும். வியாபாரம் சம்பந்தமான சில புதிய முதலீடுகள் அதிகரிக்கலாம். இன்று உங்களுடைய வளர்ச்சிகளில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இருப்பதற்கு வழிபாடு மேற்கொள்வது, குருவை வணங்குவது இன்னும் சிறப்பு. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த நம்பிக்கையும் இதை சமாளிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு கோட்பாட்டோடு செயல்பட வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் தவிர்ப்பது நலம். கூடுமான வரையில் துலாம் ராசி என்பவர்களை வியாபாரம் சம்பந்தமாக முதலீடுகள் அதிகரிக்கலாம். உங்கள் மீதான நல்ல எண்ணம் மற்றவர்களுக்கு உதயமாக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பயணங்கள் காரணமாக நெருக்கடிகள் தோன்றி மறையலாம். ஆகவே உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு உண்டாக்கும். வேலை செய்யக்கூடிய நிலைகள்ல தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திட்டமிட்டு மிக சரியாக அட்டவணையிட்டு பணியாற்றுவது மிக மிக நல்லது. உங்கள் துணையுடன் வாக்குவாதம் செய்வதற்கு முற்படலாம். அவர்கள் ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தினாலும் நீங்கள் ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள்.
இப்படி 2 பேருடைய கருத்துக்களும் மாறி விவாதம் என்பது வாக்குவாதமாக மாறிவிடலாம். ஆகவே சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. இந்த நாள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். குருகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் அதற்கான சில மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது இப்பொழுதே நல்லது. உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் செய்ய நேர்படலாம். அமைதியான போக்கை இருந்தால்தான் உறவில் நல்லிணக்கத்தை உங்களால் தக்க வைத்துக் கொள்ளவே முடியும். ஆக அவசரப்படக்கூடாது. அவசர கதியில் எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கண்ணோட்டங்கள் மாறும். அனுபவபூர்வமான பேச்சுக்கள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தன வரவுகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். உங்கள் துணையோடு நல்ல ஒரு அணுகுமுறையோடு மகிழ்ச்சிகரமாகவும் செயல்படுவதற்கு சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அமைதியான போக்கோடு மேற்கொண்டால் மட்டுமே உறவில் உங்களுக்கு நல்ல இணக்கம் தேவைப்படலாம். பயண நேரங்களின் போது பண இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பணத்தை கவனமாக கையாளுங்கள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. பதட்டம் காரணமாகவும் பரபரப்பு காரணமாக தலைவலி சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு பூர்வ புண்ணியத்தின் பலனாக சில விஷயங்கள் மாறலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்ல ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதமான பலன்களை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியம் கூடும். நம்பிக்கை உண்டாகும். எல்லா செயல்களிலும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்கள் லட்சியங்களில் வெற்றி பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைய நாள் ஓய்வில்லாமல் செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு என்பது அதிகமாகவே இருக்கும். தெய்வீக திருப்பணிகளில் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் வளரும் பொழுது உடலிலும் உள்ளத்திலும் தூய்மையான ஒரு நிலை இருக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெகு தூரம் அல்லது தேசாந்திர ஆன்மீக பயணங்கள், சில யாத்திரைகளையும் மேற்கொள்ளக்கூடிய நிலை உருவாக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய வேலைகள் நீங்கள் நினைப்பது போல இல்லாமல் மிக சாதாரணமாக நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவே அமைகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நபராக, அந்தஸ்து உள்ளவராகவும், தொழில் வளமை, செல்வாக்கு, செழிப்பு மற்றும் சகல விதமான நலன்களிலும் நீங்கள் மிகப்பெரிய நபர்களாக வளர்ந்து வருவீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை உண்டு பண்ணி தரும். பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பழைய சங்கடங்கள் மற்றும் பழைய தீராத பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வீர்கள். உத்தியோக வேலைகளில் முன்னுரிமை கிடைக்கும். புறம் தள்ளியவர்களுக்கு மத்தியில நீங்கள் முன் நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாக்கலாம். வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். உங்கள் மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமான். ஆக திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் நினைத்து வழிபடலாம். பழனி ஆண்டவர் ஸ்ரீ திரு ஆவினன்குடிவாழ் அழகிய வேலன் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். லாபங்கள் பெருகும். வருமானங்கள் உயரும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் அமைதியாக நடந்து கொள்வீர்கள். பரஸ்பர ஒற்றுமை என்பது இருக்கும். எதையுமே இந்த நாளில் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மன அமைப்பு உண்டு. தீவிரம் என்பது இருக்காது. மிக எளிமையாகவும் காணப்படுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடன் பேச்சுக்கள் மற்றும் செயல்கள் நம்பிக்கை உண்டு பண்ணி தரும். எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வருமான உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் சம்பந்தமாக சில விஷயங்களை பற்றி இருவருமே கலந்து ஆலோசிப்பீர்கள். நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாள் பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு கூட அதிகரிப்பதை காணலாம்.
அதாவது வங்கியில் வரக்கூடிய சேமிப்பு கணக்கானது உயர்ந்து கொண்டே இருக்கும். புதிய முதலீட்டிற்கான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை பற்றியும் ஷேர் ட்ரேடிங் மற்றும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக மற்றவர்களிடம் சில கருத்துக்களை நீங்கள் கேட்டு பெறுவது அவசியமாகவே இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். தகுதி அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய நாள் ஆதாயம் நிறைந்ததாகவே இருக்கும். ஆரோக்கியம் எனும் பொழுது மன தைரியம் அதிகமாக காணப்படுவதால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலன் உண்டாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மேன்மை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தன லாபம் பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உருவாகலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். தீர்க்க முடியாத விஷயங்கள் கூட தீர்க்கப்படலாம். எண்ணியது நிறைவேறும். நலம் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். இன்று உங்களுடைய திட்டங்களில் பலன் உண்டாக்கும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும். அரசாங்கத்தால் அனுகூலமான பாக்கியம் உண்டு. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திறன் பெற்றவர்கள் நீங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த ஒரு அனுகூல பலன்களோடு சாதிக்க விரும்புவீர்கள். சுதந்திரமான நிலையில் இருப்பீர்கள். மனம் என்பது உங்களுக்கு மிக சந்தோஷமாகவே இருக்கும். பணியிடச் சூழல்கள் சிறந்த முறையில் காணப்படலாம். இதனால் வேலை செய்யக்கூடிய விதங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. உங்கள் வேலையில் திருப்தி அடைவீர்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள், எண்ணங்கள் அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். பயணிக்கக்கூடிய நிலையிலும் முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வும் அன்பையும் பகிர்ந்து கொள்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசி என்பது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். எண்ணத்தின் போல் வாழ்க்கை என்பார்கள். அதுபோல உங்களுக்கு நல்ல உற்சாகமும் உயர்ந்த எண்ணத்தோடு நல்ல பண்பாளர்களாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் வீட்டினுடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக சொத்து சேர்ப்பு மற்றும் செல்வ சேர்க்கை தொடர்பாக பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். எதிர்காலத்திற்காக வங்கி கணக்கு ஒன்றை தொடங்குவீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்த விரும்புவீர்கள். தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகள் மூலமாக நல்ல ஆதரவு உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்கள் செல்வீர்கள். இதுவரையில் பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருகிறீர்கள். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், இந்த நிலை உங்களுக்கு திருப்தியை உண்டு பண்ணித்தரும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு இந்த சகஜமான போக்கு உங்கள் துணையை மகிழ்விக்கும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மன அமைப்பு உண்டு. வார்த்தைகளில் கட்டுப்பாடு இருக்கும். தேவையில்லாமல் எந்த வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்த மாட்டீர்கள். இதனால் உங்கள் இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் மிக சுமூகமாக இருக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமான பலன்கள் உண்டு. செல்வம் நிறைந்ததாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தும். தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் கூட இன்றைய நாள் தீரலாம். வழக்கு சம்பந்தமாக இருந்த சங்கடங்கள் நீங்கும். உங்களுக்கு ஆதரவாக சில நண்பர்களும் துணை வருவார்கள். நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மற்றும் வியாபார அமைப்பு தொடர்பான விஷயங்களில் இன்னும் கூடுதலான ஒரு தெளிவு கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான நிலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படலாம். நிதி நிலைமைகள் இன்று சாதகமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சுப காரியங்கள் நடக்கும். வீட்டில் மங்களம் உண்டாகும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக தொடங்குவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பொழுது சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் துளிர் விடலாம். இடமிருந்து கட்ட முடியாமல் காத்திருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய நல்ல யோகம் ஒன்று உண்டாகும். 7.5 சனிக்காலம் எல்லாம் நிறைவடைந்து இப்பொழுது உங்களுக்கு
நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் உயர்வு ஏற்படும். லட்சியங்களை அடைவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். ஏற்றம் கிடைக்கும். வருமானம் உயரும். நிம்மதி பெறுவீர்கள். சாதனை புரியக்கூடிய நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். மேன்மைக்கு குறைவு இருக்காது. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்கும். விரும்பியதை செய்து முடிப்பீர்கள். விடாப்பிடியாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நாள். இந்த நாளில் அனைத்து விதமான நன்மைகள் பெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், தியானிக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். புதிய விருந்தினர்களுடைய வருகை காரணமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் நல்லதொரு சூழ்நிலை உருவாக்கும். கலகலப்பாக பேசி மகிழ்வீர்கள். விவசாயம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகள், வழக்கு வியாஜியங்கள் இருக்கும் பொழுது பொறுமையாக மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு சில முடிவுகள் எடுப்பது அவசியம். எதிலும் நிலம் சம்பந்தமாக அவசரப்படாதீர்கள். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஏதுவாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுதும் பல புதிய யுக்திகளை கையாள்வதன் மூலம் மட்டுமே வெற்றி பெறலாம். அமைதியாக இருந்து பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மை பெறுவீர்கள். வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆகவே பதற்றம் இல்லாமல் மிகுந்த நிதானத்தோடு செயலாற்றுவது அவசியம். வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் தவறுகள் நேராமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தொழில் ரீதியாக வேலையினுடைய தரம் உயருங்க. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் அமைய பெறுவீர்கள். தாய் வழி உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இதுவரையில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் நீங்கும். தன்மானங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். திருமணமானவர்கள் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வேறு விதமாக செயல்பட்டால் குழப்பமும் பதட்டம்தான் இருக்கும். ஆக எப்படி அவர்களை அணுக வேண்டும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். உங்கள் துணைக்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களிடத்தில் மிக மிக பக்குவமாக நடந்து கொள்வதாலும் உங்களுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்று பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக முயற்சிகள் தேவை. நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்காது என்றாலும் பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் நகை சேரலாம். வெளியூர் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான நாளாகவும் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணித்தரும். மகர ராசி அன்பர்களே, மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த சில குறைபாடுகள் நீங்கும். எதிர்பார்த்தபடி முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்களும் அதிகமாக முயற்சி செய்வது மிக மிக அவசியம். கூடுமான வரையில் ஆரோக்கியம் அளவில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. இருந்தாலும் அதிக வேலை பளு காரணமாக தலைவலி ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அற்புதங்கள் நிகழும். அதிசயங்கள் உண்டாக்கும். மன நிம்மதி பெருகும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். வாழ்க்கை அழகாகும். எண்ணியதை சாதித்து காட்டுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். உற்சாகத்துடன் வாழ்வீர்கள். இன்றைய நாளுக்கான சுப பலன்களை நீங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை தியானிக்கிறோம், பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபார வேலைகளில் எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகள் எனும் பொழுது சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். சக வியாபாரிகளிடத்தில் அனுசரணையாக செல்வது நல்லது. பழைய விஷயங்களை பற்றியோ அல்லது கொள்முதல் சம்பந்தமான விஷயங்களை பற்றியோ முன்னெடுக்காதீர்கள். கூடுமான வரையில் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமையும் நிதானமாக இருப்பது அவசியம். இன்றைய நாள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் சுமையாக இருக்கும். நம்பிக்கையுடன் இருந்தால் நன்மை காணலாம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைப்பதற்கு இறை வழிபாடு செய்வது மிக நல்லது. வியாழக்கிழமை நாள் குரு பகவான் புத்திர காரகன் குருகாரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருப்பதற்கு வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் மற்றும் திருப்புகழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது மிகுந்த நன்மைகளை உண்டு பண்ணும். உங்கள் வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம். கவனமாக பணியாற்றினால் மட்டுமே சிறப்பாக செயலாற்றவே முடியும். தொழில் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் எழலாம். தொழில் விருத்திக்கான வகையில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். தொழிலை நல்ல விதமாக முன்னேற்றுவதற்கு பொறுமையாகவும் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்கள் வேலைகளில் எப்பொழுதுமே தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வாக செயல்படுவது அவசியம். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி அனுபவியுங்கள். பழைய பிரச்சனைகள் காரணமாக பழைய நினைவுகள் மூலம் ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருக்கும். அவ்வப்போது மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையலாம். புதிய மின்னணு மின்சார சாதனங்களில் கவனம் வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். பொறுமையாக இருந்தால் வேலைகள் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகளை புரியும். இன்று நிதி நிலைமைகள் பணம் வருமானம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. பண இழப்பின் காரணமாக ஏமாற்றம் நிறைந்திருக்கலாம். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது. கால்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆக கும்பராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். பசுவிற்கு பரங்கிக்காய் மற்றும் பச்சை காய்கறிகள் பழங்களை தானமாக கொடுக்கலாம். அல்லது தவிடு மற்றும் கால்நடைகளுக்குண்டான சில தீவனங்களை தானமாக கொடுப்பதாலும் பசுவிற்கு கொடுப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய சில சங்கடங்கள் எதிர்மறையான விளைவுகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பதை நீங்கள் உணரலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வமின்மை இருக்கும். எந்த ஒரு செயலையுமே தாமதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்கிற கோணத்திலேயே சிந்திப்பீர்கள். மனதை தளர விடாமல் படிப்பதற்காக மட்டுமே உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நன்மைகள் உண்டு. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். ஏற்றம் பெறுவீர்கள். செயல்களில் மிகுந்த கவனம் என்பது அவசியம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் மறையலாம். புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். குல தெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். மேன்மை பெறுவீர்கள். இந்த நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உத்தியோக வேலைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். இன்றைய நாள் நீங்கள் அதிக வேலைகளில் மூழ்கியிருப்பீர்கள். புதிதாக ஒன்றை அடைவதில் உறுதியாக காணப்படுவீர்கள்.
கடினமாக உழைப்பதன் மூலம் வெற்றி காண்பீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். வியாபாரத்தில் சில சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாக்கும். பணியிடச் சூழல் சிறந்த செயல்திறன் ஆற்ற சாதகமாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். உங்களை புறம் தள்ளியவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மேன்மை பெறக்கூடிய விதமாக செயலாற்றுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய திறமையை பறைசாற்றும் விதமாக நீங்கள் பணி சம்பந்தமாக சிந்திப்பில் கலந்து கொள்வீர்கள். உங்கள் கருத்துக்களை தெளிவாக கூறுவீர்கள். மனம் நிம்மதி இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக உண்டு. திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபட குருகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து வழிபட க்ஷேமங்கள் லாபங்கள் கூடும், தீமைகள் விலகும், நன்மைகள் சேரும். மனதில் எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருக்கும். ஆக மீனராசி என்பர்கள் குரு பகவானை நினைத்து வழிபட க்ஷேம லாபங்கள் அதிகரிக்கலாம். பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிய வியாபாரம் சம்பந்தமாக அறிமுகம் உண்டாக்கும். மன நிறைவான நாளாகவே இருக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்தக்கூடிய விதமாக சம்பள உயர்வு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கைகூடி வரலாம். வருமானம் பெருகும். நிம்மதி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக செயல்படுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக தீர்க்கமாக ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். எதிர்கால முடிவுகளை பற்றிய ஆலோசனைகள் அதிகரிக்கும். கலந்து ஆலோசித்து பரஸ்பரம் நிலைக்கும் ஒரு நல்ல முடிவிற்கு வருவீர்கள். உங்கள் கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படலாம். அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் ஆரோக்கியமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். குதூகலமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூக்ஷ்மங்களை அறிவீர்கள். தெய்வ கடாட்சம் உண்டு. சமூகத்தில் சிறந்த நபர்களாக வருவீர்கள். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். வருமானம் பெருகும். தன லாபம் பெறுவீர்கள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபத்தோ நாசய நாசய, சம்பதோ பிராபய பிராபய, சக குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப்யம் நமஹா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி நல்ல பலன்களை நீங்கள் பூரணமாக பெற வேண்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.